வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித். இப்போ என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா கரா. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜான்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து போர் தொழில் படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் மமிதா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சுராஜ், அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஜீவ் பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், வர்த்தா வார்த்தையிலான்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த கரான்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் டைரக்டர் எப்படி இந்த படம் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி இருக்குமா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இதுவும் ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காக தான் போகும். நல்ல ஸ்டோரி வந்து நல்லா செதுக்கி இருப்பாருன்னு சொல்ல முடியும். கே.எஸ். ரவிக்குமாரும் தனுஷும் போட்டி போட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க தான் சொல்ல முடியும். தனுஷ் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் நடிச்சிருப்பாரு. திருடுவார். பேங்க்கு வீடெல்லாம் பூட்டெல்லாம் உடைச்சி திருடுற மாதிரி அவர் காட்டுவாங்க. அவர் ஒய்ஃபோட வந்து கஷ்டப்பட்டு இருப்பார். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருப்பாரு. கே.எஸ். ரவிக்குமார் அப்பாவாக இருப்பார். அவர் சம்பாரிச்ச பணம் வந்து 14 வயசுலேருந்து வீட்டை விட்டு ஓடிட்டு வந்திருப்பாரு. இந்த ஸ்டோரி வந்து 1990 நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. வீட்டை விட்டு ஓடிட்டு வந்து ஒய்ஃபோட ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சொந்தமாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க போது பணம் தேவைப்படும். திருப்பி வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு அப்பாவை மீட் பண்ணி நிலத்தை விற்று காசு கேட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் மீட் பண்ண வராரு. அவரை பார்த்து அவர் அப்பாவை வந்து பாசத்தை பிழிஞ்சு மகன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்னு சொல்லி தனுஷ் ரொம்ப அன்பாக பார்க்குறாரு. தனுஷ் வந்து அந்த நிலத்தை விற்கணுன்ற ஒரு இதில் வந்திருக்காரு. கடைசியாக வந்து கே.எஸ். ரவிக்குமார் அந்த நிலத்து மேலே ஆல்ரெடி வந்து அடமானம் வச்சு டிராக்டர் வாங்கியிருப்பார். லோன் வாங்கி டிராக்டர் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் தனுஷ் வந்து அவர் நினச்ச காரியம் நிறைவேறிச்சா, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பணம் வாங்கி அவர் ஹோட்டல் ஆரம்பித்தாரா எப்படின்ற மாதிரி திருட ஆரம்பித்தாரா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. விவசாயம்னா என்ன, விவசாயத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு பேங்க்கில் போய் நம்பி லோன் வாங்கினா அந்த பேங்க்கு என்ன சார்ஜஸ், என்னென்ன அப்ளிகேபிள் இருக்குது, லோன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தெரியாமல் போய் எப்படி வாங்கி ஏமாறுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் வந்து அவ்வளோ ஒரு பாசத்தை வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சு. ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பாங்க, அந்த காலத்தில் விவசாயி எப்படி இருப்பாங்க, பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு லைவ் லொக்கேஷனில் லைவாக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து டேரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வேறு மாதிரி போகும். தனுஷோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாக்காக வந்து கே.எஸ். ரவிக்குமார் ஒரு சூழ்நிலையால் இறந்துருவார். அவர் அதுக்காக வந்து திருட ஆரம்பிப்பார். பேங்க்கில் வந்து கொள்ளடிக்க ஆரம்பிப்பார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த சீக்வன்ஸ்லாம் நல்ல ஒரு ட்ராமா த்ரில்லிங் சஸ்பென்ஸ் அப்படியே ஒரு பயங்கர ஒரு சூப்பராக போகும். ஒரு பேங்க்கில் எப்படி கொள்ளையடிக்கிறது அந்த சீக்வன்ஸ்லாம் ஒரு சீனும் அப்படி இன்ச் பையாக ஸ்க்ரீன் பிளே வந்து செதுக்கியிருப்பார். ஸ்டோரி நல்லா செதுக்கியிருப்பார். எமோஷனல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு மேக்கிங் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட், பெரிய ஒரு விருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு படம் மறந்து பார்ப்பீங்க. மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் தான் வந்து படத்தோட ஹைலைட்டு. ஒரு டைலாக்ஸு, கே.எஸ். ரவிக்குமார் ஆக்டிங்கு எல்லாமே வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வில்லேஜில் தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு சீனும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸை வந்து கரெக்டாக வரும்போது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அந்த 2.5 மணி நேரம் பார்க்குறேன், எங்கேயும் திரும்பாத மாதிரி கண் சிமிட்டாத மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தை வந்து நிறுத்தியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு படம். இந்த படம் வந்து இந்த 2026 ஒரு பெஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.